மானே நான் மானே அம்மானை பார்க்க போறேன். டிங் டாங் 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 டாங். என்னோட ஆசை வரதி வாரா, கண்ணுக்குள் என்ன கைது செய்வாரா செய்வாரா? மணநாள் பார்த்து தாலி செய்வாரா, ராவல ரகசிய செய்தி சொல்வாரா சொல்வாரா? என்னோட ஆசை வரதி வாரா, கண்ணுக்குள் என்ன கைது செய்வாரா செய்வாரா? அவர் செய்வாரா? மணநாள் பார்த்து தாலி செய்வாரா, ராவல ரகசிய செய்தி சொல்வாரா சொல்வாரா? அவர் சொல்வாரா? மானே நான் மானே அம்மானை பார்க்க போறேன். மாப்பிள்ளை அழக பார்த்து மனச பொண்ணு தொலைச்சாளா, மன்னவன் பேரு சொல்லி மங்களவாதியம் இசைப்பாளா? மொர பொண்ணா பிறந்தவன் நான் தானே, ஆளாகி நாட்களாச்சு பூங்காத்தே போவீரா? மாங்குயிலும் மருகுதிங்கே மாமன் காதல சொல்வீரா? ஏழு ஜென்மம் வரட்டும் நானே அவரின் சம்சாரம், நானே அவரின் சம்சாரம், நானே அவரின் சம்சாரம். மானே நான் மானே அம்மானை பார்க்க போறேன். டிங் டாங் 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 டாங். சடையில் தொங்குற குஞ்சமும் ஆட, சலங்கையும் சங்கீதம் பாட மாமன் தான். பகலில் கூட பாடம் சொல்வாரா, குளிக்கையில் வந்து மீதம் சொல்வாரா சொல்வாரா? சடையில் தொங்குற குஞ்சமும் ஆட, சலங்கையும் சங்கீதம் பாட மாமன் தான், என் மாமன் தான். பகலில் கூட பாடம் சொல்வாரா, குளிக்கையில் வந்து மீதம் சொல்வாரா சொல்வாரா? அவர் சொல்வாரா? மானே நான் மானே அம்மானை பார்க்க போறேன். இதுதான் தம்பி உங்க அப்பாவோட ரெஸ்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ். இந்த தோட்டத்துல தான் உங்க அப்பா ரொம்ப பிரியமா உலாவிட்டு இருப்பாரு. என் பொண்ணு ஜானகி தம்பி. ஜானகி தம்பி காத்து கொண்டு வா. மாமா, கண்ணாடியா? நீங்க ஒரு தடவை கேட்டீங்களாமே, அக்கா கொடுத்தாங்க. எவ்வளவு ஞாபகம்! ஒரு முறை கேட்டதை நானே மறந்துட்டேன். தெரியுமா? காஞ்சிபுரம் சேலை. என் கண்ணு, என் தங்கம், நீ மகராசனா இருக்கணும்ப்பா. ஜானகி, உனக்கு விலையில் அக்கா கொடுத்தாங்க, வாங்கிக்க. பகவத்கீதை சுவாமிகளுக்கு கொடுக்கணும். அக்கா அப்பவே சொல்லிச்சு, கோவில்ல அர்ச்சனை செய்யணுமா. வாணி, அப்பா எங்க? குளிக்கிறாரா? சுவாமிகளுக்கு குழந்தைங்க கூட உண்டா? 15 வருஷத்துக்கு முன்னால வெள்ளத்துல மிதந்து வந்த ஒரு பச்சை குழந்தை எடுத்து சொந்த மகளை விட ஆசையா வளர்த்தாரு. அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. வணக்கங்க. வணக்கம். நம்ம சின்ன தம்பிங்க. வணக்கம் சாமி. சின்ன தம்பியா? எவ்வளவு பெரியவன் ஆயிட்ட. உட்கார். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சுமி அக்கா இந்த புஸ்தகத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ. எப்பவோ சொன்ன தம்பி, நான் மறந்து போயிட்டேன். உங்க அக்கா மறக்காம அனுப்புனதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சுத்துப்பட்ட கிராமங்கள்ல யாருக்காவது முடியலன்னா அவருதான் மகிழ்ச்சி மருந்து போடுவார். சல்லி காசு வாங்க மாட்டார். இந்த பச்சளைய பால்ல கரைச்சு புள்ளை கொடுங்க, போதுக்குள்ள சரியா போயிடும். அப்ப வரேன் சாமி. சாப்பிடலன்னா வாடி ரொம்ப கவலைப்படும். சாப்பிடப்பா, வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது.
ஆமா, நீ அமெரிக்கா போறதா சொன்னாங்க? ஆமா சார். என்னடா இவன் அனாவசியமா எதுவும் சொல்றான்னு நினைக்காம இருந்தா, ஒரு சின்ன விஷயம். சதானந்தன் என்னுடைய நண்பர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். எந்த இடத்துல? நியூயார்க், ராமகிருஷ்ணா மடத்துல. நியூயார்க்ல ராமகிருஷ்ண மடம் இருக்க? நம்ம பத்தியும் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பத்தியும் நம்மளோட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டவங்க அங்கதான் இருக்காங்க. சதானந்த அடியோட அறிமுகம் வாழ்க்கையில எப்பவாவது உனக்கு கண்டிப்பா உபயோகப்படும் தம்பி. ஏறுங்கம்மா, ஏறுங்க ஐயா. ஆயிரம் நிலவே வா, சீக்கிரம் வா. பாரு, காவிரில தண்ணி ஜாஸ்தி இருக்கு, பாத்துக்கோ. நான் இருக்கிறப்ப பயமே வேண்டாம். சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க முப்பாட்டங்காலத்துல இருந்து இந்த சிவா வரைக்கும் இந்த தாய் எந்த குறையும் வச்சதில்ல. என்ன சிரிக்கிறீங்க? நான் என்ன கதை விட நினைச்சிட்டீங்களா? படவட்டி சினிமா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதுல படவட்டியா நடிச்சது யாருங்க? எம்ஜிஆர். தொடக்கூடாதா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. நீரில் வராமல் நெஞ்சில் தராமல் ஆசை விடுவதில்லை, ஓய் ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை.
தெளிவதில்லை. வெட்கமில்லாமல் வழங்கி செல்லாமல் சொர்க்கம் தெரிவதில்லை. சொர்க்கம் தெரிவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பழரச தோட்டம் பனிமல கூட்டம் பாவை முகமல்லவா, பாவை முகமல்லவா. அழகிய கால்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்லவா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். ஆ. வாங்கம்மா, மெல்ல பார்த்து. சார் வாங்க. ஆ, ஆ. போயிட்டு வாங்க தம்பி. உங்க அக்கா மாமா அம்மாவை நான் கேட்டதா சொல்லுங்க. சரி சாமி. அம்மா வாணி, இந்த கவரை சதானந்த சுவாமி கிட்ட கொடுங்க. உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு அவர் செய்வார். பொண்ணு கல்யாண விஷயத்தை அக்கா கிட்ட சொல்றதுக்கு மறந்துடாதீங்க தம்பி. மறக்க மாட்டேன். அக்கா, அக்கா. என்னடா பிரீஃப் கேஸோட இங்கே வந்துட்ட? நான் என்ன வீட்டுக்கே போகலக்கா, ஊர்ல இருந்து நேரம் இங்கதான் வரேன். ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஜேர்னிக்கு என்னக்கா, நான் ஊருக்கு போகாம இருந்தா லைஃப்ல பெரிய அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணிருப்பேன். இஸ் இட்? அவ்வளவு நல்லா இருந்துச்சா? நிச்சயமா. அந்த பசுமை நிறைஞ்ச மரங்களும், அந்த பொன் விளையிற நிலங்களும், அந்த ஆத்துக்கரை காத்தும், மேகம் ஊர்ந்து போற மலைகளும், உயர்ந்த கோபுரங்களும், அங்க இருக்கிற மனுஷங்களும் அவங்க மனசும் சூப்பர் அக்கா. அது சரி, மாமா உன்னை நல்லா கவனிச்சுட்டாரா? மாமா மட்டும் இல்ல, சாமியும் தான். அந்த ஊரே சேர்ந்து என்ன அன்பா பாத்துக்கிட்டாங்க. உன்னை எல்லாருமே கேட்டதா சொல்ல சொன்னாங்க. முக்கியமா மாமாவோட பொண்ணுல ஜானகி. இந்த ஜானகி என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. நான் ஊருக்கு புறப்படும் போது அவங்க அப்பா வந்து இங்கேயே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பேசணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருக்கா. உண்மைதாண்டா, அது நம்ம கடமை. ஜானகி மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாமா இதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அந்த பொண்ணு காரியம் முடிஞ்ச மாதிரி இருக்கா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்கணுக்கா. அதுக்கு என்னடா? அந்த பொண்ணோட கண்ணு, சிரிப்பு, நடை, உடை, பாவனை எல்லாம் ரவிவர்மா எழுதுற ஓவியம் மாதிரி இருக்குக்கா. என்னடா இது வண்ணட பலமா இருக்கு? நீ பேசுறத பார்த்தா அந்த பொண்ணை நீயே கட்டிக்க போல இருக்கே. ஏ, கட்டுன தப்பா? கட்டிக்கிறது தப்பு இல்ல, அது அவ்வளவு சுலபமா இல்ல. வரதட்சணை, சீசனத்தி, ஆஸ்தி என்ன, அந்தஸ்து என்ன, சம்பிரதாயம் என்ன, இதுக்கெல்லாம் நம்ம அம்மா சம்மதிக்க வேண்டாமா? இந்த கேஸுக்கு இதுதான் மெயின். ஏன் எதுக்கு சம்மதிக்காது? பட்டிக்காட்டு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம அம்மா ஒத்துக்கவே போறதில்ல. வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கணுமே. இந்த பாயிண்ட்க்கு அப்பீலே இல்ல. பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜானகியோட என் கல்யாணம் நடந்தாகணும். அதுவும் நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லடா. டேய் ராமு, அப்படியா? வெரி கிளாட். அக்கவுண்டன்ட் சார், எங்க பெரியம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். பெரியப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 60-70 வயசு இருக்கும். 60-70ல 6 வருவா? முயற்சி திருவினையாக்கும். சீனியர் சார், இந்தாங்க 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னடா டபுள் ப்ரமோஷனா? ஆமா சார், எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் 2 ஆண் குழந்தைங்க. ஏண்டா கண்ணையா, உனக்கு ஏற்கனவே 5-6 குழந்தைங்க,
அதுல இது வேறயா? அவன் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கான். நம்மால முடிஞ்சதை நாம செய்வோம். என்னையா ஆபீஸ் நேரம் போக மத்த நேரமெல்லாம் பெட்ரூம்லயே இருப்பியா? பெட்ரூம் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இருக்கிறவன் அள்ளி முடியறான், நம்ம எங்க முடியறது? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேம்மா. என்ன விஷயமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னமா புதுசா புதிர் போட்டுட்டு இருக்க? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னாலும் அவங்கள வெளியே அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். சொல்றதை கேட்டா போதுமா. அமெரிக்கா போறதுக்குள்ள தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடணுமா? இப்ப அதுக்கு என்னமா அவசரம்? அவன் அமெரிக்கா போயிட்டு தான் வரட்டுமே. நம்ம அந்தஸ்துக்கு அவன் என் பொண்ண தரேன்னு சொல்லுவான். கோடீஸ்வரன் கூட நம்ம வீட்டு வாசல்ல கியூல நிப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தைய செலக்ட் பண்ணி கல்யாணத்தை பிரம்மாண்டமா மூக்குல எல்லாரும் கை வைக்கிறா போல பண்ணணும். நீ ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா. ஆனா காலம் ரொம்ப கெட்டு கிடக்கே. ஏமா அப்படி சொல்ற? என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வரப்போ ஒரு வெள்ளைக்காரையை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவன் கூட அங்க ஒருத்தைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வரமாட்டான்னு என்னமா நிச்சயம்? நம்ம ராம அப்படி செஞ்சுட்டு வருவானா? இவன் செய்ய மாட்டான். அங்க பழக்க வழக்கங்க அப்படி செய்ய வைக்கும். அதோட வயசு வந்த மாதிரி பெரியவங்க யாரு இருக்காங்க கண்டிக்கிறதுக்கு? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு அப்பப்பா என்னமா யோசிக்கிற? யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இன்னும் 10-15 நாள் கூட டைம் இல்ல. அதுக்குள்ள நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த பொண்ணு எங்க தேடுறதுன்னு நீ தேடவும் வேண்டாம், அந்த கவலையும் உனக்கு வேண்டாம். அவனே பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு இங்க வந்திருக்கானா. முடிவு பண்ணிட்டானா? கல்யாணமே முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கையே. எல்லாருக்கும் வாக்கு கூட கொடுத்துட்டானா? வாக்கு கொடுத்தானா? யாரு யார் அந்த பொண்ணு? அதாம்மா தசம்பதி மாமாவோட பொண்ணு ஜானகி. ஜானகியா? சிச்சி, அந்த பட்டிக்காட்டு கருப்பாய கட்டிக்கிட்டா நான் என்ன ஆகுறது? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இப்படி பட்டிக்காட்டை பத்தி பேசினா அவன் கல்யாணம் நடந்த மாதிரிதான். அம்மா, நானும் ஊருக்கு போனப்ப கூட பாத்திருக்கேன். ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணு. she is nice girl. தம்பிக்கு ரொம்ப பொருத்தமாவே இருப்பா. போய் ஒரு பட்டிக்காட்டு சம்பந்தத்தை வச்சுக்க சொல்ற. அம்மா அம்மா, நீ நான் கூட அந்த பட்டிக்காட்டுல இருந்து தானே வந்தோம். நிஜமா சொல்றமா? நீ நினைக்கிற கல்ச்சரஸ் உள்ள லேடி யார் இருக்காங்க சொல்லு பாக்கலாம். இத பாருமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நம்ம தெருவுல ஜட்ஜி ரங்காச்சாரி வைஃப் இல்ல, அவங்க கூட ஒன்ன மாதிரிதான் ஃபாரின்ல இருந்து வந்தவதான் மருமகளா வரணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. கடைசியில அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? சாமி ரூம்குள்ளேயே திருப்புக்களோட போகுது. பாவம், அவங்க வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. உன்னால இதை தாங்கிட்டு உட்கார முடியுமா? அம்மா, அந்த பொண்ணு கூச்சம் இல்லாம நடு வீட்டுல உட்காந்துட்டு விஸ்கி குடிக்கிறா. மாமியாரையும் சோடா கொண்டு வான்னு கேக்குறா. உன்னால பொறுத்துக்க முடியுமா? ஹால்ல அத்தை இருந்தாங்கன்னா தன்னுடைய ஆடம்பரத்துக்கு ஒத்துப்பட்டு வராதுன்னு அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டாலாம். உன்னால அவுட் ஹவுஸ்ல இருக்க முடியுமா? அவ கொடுமையை தாங்க முடியாம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா அவங்க சங்கரதாஸ் ஆசிரமத்துல போய் சேர்ந்துட்டாங்களாம். உன்னால ஆசிரமத்துல இருக்க முடியுமா? அப்பாப்பா, இனிமே எதுவும் சொல்லாதமா, என் தலையே வெடிச்சிடும். அதனால அவனுக்கு பிடிச்ச பண்ணையே கட்டி வச்சிடுங்க. நம்பர் 1, மருமகளை கைக்குள்ள போட்டுக்கலாம். நம்பர் 2, உன் இஷ்டப்படி அவகிட்ட வேலை வாங்கலாம். நம்பர் 3, உனக்கு எப்படி வேணுமோ அவளை மாத்தலாம். நம்பர் 4, ஒண்ணு சொல்லாதமா, உன் இஷ்டம்தான் அவன் இஷ்டம்தான்.
காத்துல பூவ செய்ய ஆத்துல நீர செய்ய கூட்டுக்குள்ள குயில் இரண்டு காதல் பாடம் படிக்குதடி ஐலிசா ஐ ஐலிசா ஐ ஐலிசா ஐ ஐலிசா காத்துல பூவ செய்ய ஆத்துல நீர செய்ய கூட்டுக்குள்ள கோயில் இரண்டு காதல் பாடம் படிக்குதையா ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா மஞ்சம் அழைக்கிறது அந்த சுகத்தினை நெஞ்சம் நினைக்கிறது அந்தி மயங்கிட மஞ்சம் அழைக்குது அந்த சுகத்தினை நெஞ்சம் நினைக்குது காவிரி ஆத்துல சூரியன் ஒன்று கன்னி உருவத்தில் வந்தது இன்று கண்ணம் இரண்டிலும் காமன் பண்டிகை ஐலசா ஐ ஐலசா ஐ ஐலசா ஐ ஐலசா காத்துல பூவ செய்ய ஆத்துல நீர செய்ய கூட்டுக்குள்ள கோயில் இரண்டு காதல் பாடம் படிக்குதையா ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா மழை மேகம் பூமிக்கு வந்தே புதிய ராகம் பாட தோகை மயில் ஒன்று நடத்திலே நின்று விழியில் நடனமாட பூமழை மேகம் பூமிக்கு வந்தே புதிய ராகம் பாட தோகை மயில் ஒன்று நடத்திலே நின்று விழியில் நடனமாட மீட்டும் வீரர்களை வீணை அழைக்கிறது மேனி எங்கும் சங்கீதம் பிறக்கிறது மீட்டும் வீரர்களை வீணை அழைக்கிறது மேனி எங்கும் சங்கீதம் பிறக்கிறது ஆசையோடு வெட்கம் வந்து ஆடது மாமா நாடகம் இங்கு ராத்திரிகளினி கச்சேரிதான் ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா காத்துல பூவ செய்ய ஆத்துல நீர செய்ய கூட்டுக்குள்ள கோயில் இரண்டு காதல் பாடம் படிக்குதையா ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா ஐ ஐலேசா 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 என் நெஞ்சில் நீதான் ஐலேசா 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 எடுத்துக்கங்க காஃபி இதை விட சூடா விட கூட சின்ன பிள்ளை மாதிரி ஆடம் பிடிக்கிறீங்களா நீ குடிச்சிட்டு எனக்கு தரணும் உங்க பட்டணத்து பழக்கெல்லாம் எனக்கு வராது சாமி அதைத்தானே நான் சொல்லி தரட்டுமா ம்? பத்மா கோயில்ல கல்யாணம் பண்ணியும் நாம கூடி வாழ முடியல எப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோமோ விஜய் என்ன விஜய் பத்மா நினைப்பா நீங்க படத்தை பார்த்துக்கிட்டே பெருமூச்சு வர்றீங்க நான் பக்கத்துல வச்சுக்கிட்டே பெருமூச்சு வர்றேன் சீனியரே ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா எனக்கு என்ன சொரணையா இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு சும்மா கேளுங்க உங்களுக்கு 3 தாரமாம கணக்கு கரெக்ட் வரவு 3 இருப்பு 1 அது எப்படி 2 செலவழிஞ்சு போச்சு
முதல் தாரத்தை 10 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ண, பிள்ளையே இல்லைங்கிற கவலையில செத்து போயிட்டா. 2ஆம் தாரத்தை கல்யாணம் பண்ண, பிள்ளையே இல்லைங்கிற கவலையில என்ன நினைச்சாலே தெரியல, அடுத்தவங்க கூட ஓடி போயிட்டா. இப்ப இருக்கிறது 3ஆம் தாரம், பேரு முத்தம்மா. வந்துட மாட்டான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பிள்ளை குட்டின்னு காலையில கூட கேட்டனே, இல்லைன்னு சொல்லிட்டா. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, வாங்க ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். காபி மட்டும் விட மாட்டீங்களே, வாங்க. வாணி, நான் உன்னை விட்டு போறேன்னு கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா என் வீட்டுக்கார விட்டு பார்க்க சொல்றேன். புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டுல இருந்தாலும் நம்ம மனசால ஒன்னாதான் இருப்போம். வா. தீர்காயுசா இருங்க. சீதையும் ராமனும் போல சேர்ந்து வாழணும். வர போயிட்டு வரேன் சார். மாமா, இது பட்லர் பலராமன். வணக்கம்மா, என் பேரு வீரையா. இந்த வீட்டு தோட்டக்காரர். இது இந்த வீட்டு வேலைக்காரி காந்தம்மா. மகராசியா இருக்கணும். ஜானகி, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த வீட்டு பொண்ணான எனக்கு என்ன கொடுக்க போற? உங்களுக்கு என்னால என்ன கொடுக்க முடியும்? என் அன்பை தவிர. ஜானகி, என்ன சீனியர், ஒரே குழப்பமா இருக்கீங்க? குடும்பம்ல இருந்தா குழப்பம் வராதா? கிளி ஜோசியம் 50 காசு தான் சார், வாங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, கைரேகை, ஜோசியம், ஏடு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த கிளி ஜோசியம் ஒண்ணுதான் பாக்கி. அதையும் பார்த்துட்டா போச்சு. 50 காசு தான் சார், வாங்க. தட்லையெல்லாம் திறக்காதா? துறக்கும். உங்க பேரு? பொன்னுச்சாமி. பொன்னுசாமி பேருக்கு ஒரு சீட் எடுத்து கொடு. வாடிய ராசாத்தி, பழையன் ஒரு பாப்பாத்தி. கடவுளே, என் சம்சார முத்தம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும். ஐயா நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லுடி. ஐயாவுக்கு விநாயகம் வந்திருக்கான். உடம்புல இல்ல, மனசுல. நீங்க நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதான குழப்பம். குழப்பம் வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால முடியும். சொந்தக்காரனாலயா? இதான் நம்ம பெட்ரூம். இங்க வாராஜ்யம். ஆம்பளைங்க பைத்தியம் ஒரு இடம் இதான். எப்படி இருக்கு? பெரியவங்க வீடு பெருசா தான் இருக்கும். இங்க மருமகளை வரத நினைக்கிறப்போ இந்த உலகத்துல என்ன போல அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணம் யாரும் தெரிஞ்சுதா? தெய்வம் தான். இல்ல. நீங்க? இல்ல. பின்ன? சுமி அக்கா. ஏங்க இந்த துணி போட்டு எங்க வச்சிருக்காங்க? இது துணி வைக்கிற பெட் இல்ல, ஏர் கண்டிஷன். அப்படின்னா? நான் பார்த்தா தப்பு இல்ல. இங்க நானும் நீ மட்டும் தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல. தெரியுது இல்ல? இது சில்லுன்னு காத்து தர்ற மிஷின். அம்மா, அம்புட்டு கரண்ட் தானா? ஐயோ, எனக்கு இது இப்படி தூக்கி போடுது. பயப்படா ஜானகி, இது ஸ்பிரிங் போட்டது. இது கூட தெரியாதா? நான் இங்கதானே குடும்பம் நடத்த போறேன். என் குஞ்ச சடக்காரமா. என்ன பாக்குற? வா. எதுக்கு? வா சொல்றேன். அது எனக்கு தொட்டி. அதுல படுத்துக்கிட்டு குளிக்கணும். படுத்துட்டு கூட குளிப்பாங்களா? இங்க சேர்ந்து குளிப்பாங்க, இங்க சேர்ந்து படுப்பாங்க. சேர்ந்து குளிச்சாங்கன்னா கெடுதல் வரும். தடுத்து. சேர்ந்து படுக்கலாம், சேர்ந்து குளிக்க கூடாத. சிப்பாங்க சொன்னீங்க. ஐயோ, ஐயோ, மை பாட்டன். அப்படியா? ஐயோ, தாடி எடுத்துங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. பரவாயில்ல. வேண்டாங்க.
அமெரிக்கா புறப்படுகிறார். இந்த சந்தோஷமான நேரத்தில் அருமையான இசையோடு கூடிய இந்த நாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து புதுமண தம்பதிகளை வாழ்த்தி நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு வேண்டுகிறேன். வணக்கம். தஞ்சாவூர் மஞ்சத்தேரு கொஞ்சம் வந்த ஆளு யாரு? தஞ்சாவூர் மஞ்சத்தேரு கொஞ்சம் வந்த ஆளு யாரு? அரை ஆளாகி நாளாச்சுதே, அனலா சுடுமா ஆசை தான் விடுமா, அதனால நூலாச்சுதே, அடி ஆத்தாடி நோயாச்சுதே. ஆயக்கொண்டா சொர்க்கந்தாம் பாத்திடவா, ஈயளசு பாயக்கொண்டா சொர்க்கந்தாம் பாத்திடவா, மாஞ்சோல காய்ச்சிருச்சு கண்ணுதான் அழைக்க கை ரெண்டு துடிக்க, சேராதான் ஏச்சிருச்சு வாசலாதான் ஏச்சிருச்சு, நீதான் 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 ரம்பா 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 ரம்பா, நீதான் 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 ரம்பா 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 ரம்பா. பயம் இருக்குங்க, இடமாத்தா சொல்லிக் கொடுங்க. நாம் புதுசு பயம் இருக்குங்க, இடமாத்தா சொல்லிக் கொடுங்க. வித தூவ வேலை எதுங்க? விதையலங்கத்துக்கார அதிசய கூத்து அரங்கேறியாச்சு, தேவையில்லை எங்க இதுக்கு திரைமறைவில் பூங்கா இருக்கு. நீதான் 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 ரம்பா 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 ரம்பா, நீதான் 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 ரம்பா 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 ரம்பா, நீதான் 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 நீதான். ஆமா 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 ஆமா. அரை மணி நேரமா கூப்பிடுற, பட்டத்தரணிக்கு இப்பதான் காதல விழுந்ததா? அத்தைக்கு மருந்து கொடுக்கணும். அது சரி, ராத்திரி கேட்டா தூக்க தூக்கன்ற, பகல்ல கேட்டா வீட்டு வேலையா? அது இல்லங்க. எது இல்லீங்க? விட்டா ஓடிடுவியே ஜானகி. ஓ குஞ்ச சடக்கார கண்ணம்மா, நாளைக்கு ஊருக்கு போகணும்ல. எனக்கு மட்டும் கவலையா இல்ல, அம்மா வேலைதான். அதுவும் எவ்வளவு? 2 வருஷம். 2 வருஷம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு, 700 நாளுங்க. எனக்கு தெரியும். அட எதுக்கு அழுவுற? ஒண்ணு இல்லங்க. சீச்சி, நீ அழுதினா நான் ஊருக்கு போறதில்ல. நீங்க போகணுங்க. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இன்னும் பெரிய ஆளாகணும். அப்படின்னா எனக்கு ஒரு வாக்கு கொடு. மனசையே கொடுத்துட்டேன். நீ கொடுக்கணுமா? அத நானே உரிமையா எடுத்துக்கிறேன்.
வாக்கு கொடுப்பியா? ம். ஜானகி, இன்னைக்கு ராத்திரி முழுதும் நம்ம தூங்கக்கூடாது. ஒரு கண்ணுல ஒரு இறங்கி ஒரு உயிர் போலாகணும். நாளாச்சு பட்டணத்தை சுத்தி சுத்தி அலைஞ்சதுதான் மிச்சம். ஒரு வயலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். 50 காசுக்கு கிளி சொல்லும் ஜோசியம் பார்க்கலாம். வாங்க ஐயா, வாங்க. கிளி ஜோசியம் வாங்க. கரெக்ட். இந்த ஊர்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பாத்துருவோம். ஏயா, நான் நினைச்ச காரியத்தை உன் கிளி சொல்லுமா? சொல்லுமே. உன் பேரு? வேதாரண்யா வெள்ளச்சாமி. ஐயா வெள்ளச்சாமி பேருக்கு பொருத்தமான சீட்டை தேடி எடுத்து கொடுடி. ஐயா நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லடி ராசாத்தி. எடிடி கண்ணா, இந்த சீட்டு தானா? ஐயாவுக்கு ஆத்தா பரமேஸ்வரி வந்திருக்கா. அச்சம் கொள்ள வேணாம். ஆயுசு 80க்கு எடுத்து சொல்லுது. ஐயா மனசுல பெரிய நினைப்பு இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்னு பெரிய குழப்பம். கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் சொந்தக்காரனால தான் முடியும். சொந்தக்காரனாலயா? என்னடா இது? எம்எல்ஏ சொன்னா நடக்கும், மந்திரி சொன்னா நடக்கும். நானும் அசலூர். இந்த ஊர்ல சொந்தக்காரன் எங்கே தேடுவேன்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கிளி முத்தம்மா சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். முத்தம்மா, எங்க அத்தை மக முத்தம்மா. அது கூட இங்கதானே இருக்கு சொன்னாங்க. என்னமோ தெரு பேர் சொன்னாங்களே. பஜனை கோயில் தெரு. யோ, பஜனை கோயில் தெரு எங்க இருக்கு? கிளிய கேட்டுடுமா? வேணாம் வேணாம், இது கூட கிளிதானா? ராமு, ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் பாபா, இப்ப வந்துடுறேன். உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? எங்க? இப்ப பிளைட் கிளம்புறதுக்கு நேரமாச்சு. அவங்கள தனியா பேச விடாம நீ கூட போய் பேசிட்டு இருக்கிய. ஐயோ, மறந்தே போயிட்டேங்க. பாபா, உனக்கு என்ன ஒண்ணு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாங்க. நீங்க தான் வேணும். அங்க என்ன வர்றப்ப வெள்ள பொம்பளைங்களை கூட்டிட்டு வராம இருந்தா அதுவே எனக்கு பெரிய பரிசு. 2 நாள் உன்னை பார்க்காம இருந்தாலே என் நெஞ்சு படப்பட நடிக்குமே. 2 வருஷம்னா எப்படி ராமு? உங்க விருப்பப்படிதான் போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிப்புல கவனமா இரு. உங்க அப்பா மாதிரி பேர் வாங்கணும். ராமு, வாரத்துக்கு ஒரு தடவை லெட்டர் எழுதுப்பா. லெட்டர் எதுக்குமா? டெலிபோனே பண்றேன். சரிப்பா, வர்றேங்க. போயிட்டு வாப்பா. வர்றேன் மாமா. தேங்க்யூ. பாப்பா, அங்கிள், தேங்க்யூ. ஜாக்கிரதை ராமு. அமெரிக்காவில இருந்து நான் ராமு பேசுறேன். ராம தம்பிங்களா? அமெரிக்காவில இருந்தா நான் அம்மாவை கூப்பிடுறேன். நல்லா இருக்கியா? இருக்கேன் சார். நீங்க ஹாலிவுட் பாத்தீங்களா? ஹாலிவுட்டும் பாக்கல, கழுத குட்டியும் பாக்கல. அம்மா எங்கடா? என்னடா, என்ன பேசுற? யாருக்கிட்ட இருந்து போன்? நம்ம ராமுமா? அமெரிக்காவில இருந்தா. அறிவு கட்டவனே, விலகுடா. ஹலோ ஹலோ ராமு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ராமு. உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குமா. வெரி குட் வெரி குட். எனக்கு வேண்டியது அதுதான். ஆமா, ஜானகி இருக்கா? இருக்கா, கூப்பிடுறேன். ஜானகி, ஜானகி. ராமு போன்ல இருக்கா, சீக்கிரமா வந்து பேசு. என்னங்க? ஐயோ, அப்படி இல்ல, இப்படி. என்னங்க? ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ இல்ல, ஹலோ. ஹலோ ஹலோ ஜானகி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வந்து ஜானகி, உன் ஜட கொஞ்சம் சத்தம் கேட்காம ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. அப்பா சும்மா இருங்க. நீ அங்க, நான் இங்க. சும்மா தானே இருக்கணும். ஏதாவது பேசு. என்ன பேசுறதுங்க? எதையாவது பேசு ஜானகி. ஓ, அங்க பக்கத்துல அம்மா இருக்காங்கல்ல. நீ ஒரு வேலை செய். நாளைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு போன் பண்ற. தூங்காம போன் பக்கத்திலே இரு. மணிக்கணக்கா பேசலாம். அது சரி, ஒரே ஒரு கிஸ் கூட. அப்படின்னா? சரி சரி, நானே கொடுக்கறேன். போங்க. எதுக்கு மச்சின்னு சொன்ன? என்ன சொன்ன அவன்? ஏதோ கிஸ்ன்னு சொன்னாரத்த.
அத்தை, மருந்து சித்த வைத்திய மருந்து. எனக்கு வேண்டியது காளிதாசன் பாஷை இல்ல, ஷேக்ஸ்பியர் பாஷை. அப்படின்னா இங்கிலீஷ். நீங்க கத்து கொடுங்க அத்தை, நான் கத்துக்கிறேன். பேபி யார் வந்திருக்காங்க பாரு. குட் மார்னிங் ஆண்டி. நல்லா இருக்கியா பேபி? ஜானகி, நான் போய் காபி கொண்டு வரேன், உட்காரு. நீங்க தான் செய்யணுமா? சமையல் வேலையெல்லாம் நானே இருந்து செஞ்சாதான் எனக்கு திருப்தி. உட்காரு. என்ன படிக்கிறமா? இங்கிலீஷ் புக். எத்தனாவது கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆண்டி? நானு பேபி ஆண்டி கிட்ட வாயிடுச்சு உட்காந்துருக்கிய, போய் மாடியில போய் படிப்போம். ஹலோ, ஹாய் ராதா. என்ன வீட்டு பக்கமே ஆளை காணோம்? வீட்டுல தான் இருக்கேன், சீக்கிரமா வா. ஓகே. யாரு அது? ராதானே என் ஃப்ரெண்டு. பிரைவேட் கம்பெனில டைபிஸ்டா வேலை பாக்குற. அவ வீட்டுக்கார் கூட அதே கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப அநியாயமா இருப்பாங்க. டிங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you want. ஹாய் ராதா, நல்லா இருக்கியா? என்னடி இழைச்சு போயிட்ட? ஏய், ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தம்பி வயசு தான், பரவாயில்ல, சொல்லு சொல்லுடி. என்ன சொல்றது சுமதி, அவர் முன்ன விட மாறி போயிட்டாரு. ஒரு பொண்ணோட சவகாசம் வச்சுக்கிட்டு என்ன முழுசா மறந்துட்டாரு. என் மேல என்னென்னமோ பழி சுமத்தி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. எதுக்கு? டைவர்ஸ்க்காக. வாட்? டைவர்ஸா? வேணும்னா நீயே பாரு. எங்க? அடே, இது நம்ம ஆபீஸ் ஸ்டாம்ப் ஆச்சு. அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். ஐ வெரி சாரி ராதா. குமாஸ்தா சார், குமாஸ்தா சார். இதான் வந்துட்டமா. இத பாருங்க, இந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு வாங்க. இது சொன்ன வேலையை செய்யுங்க, போங்க. என்னங்கம்மா? படுக்கை அலங்கரிக்கிற பதுமை நினைச்சுதான் பெண்கள் வாழ்க்கையில விளையாடி பாக்குறாங்க. சுமதி, என்னமா இது? நீங்க செஞ்சிருக்கிற நல்ல காரியம் பாருங்க. லாயங்க நோட்டீஸ் மட்டும் விடுறது இல்லைங்க, 2 மனசையும் பிரிச்சு வச்சுதான் சம்பாதிக்கணுமா? எங்க உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்பாதிச்சு வச்சது போதான அந்த காரியத்தை செய்யறீங்க? ஒரு குடும்பத்தை வாழ வச்சுதாங்க பாக்கணும், பிரிச்சு வச்சு பார்க்க கூடாதுங்க. வெரி சாரிமா, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் உங்க லாயர். டோன்ட் வரி. செட்டியாரு, கார் அனுப்பிச்சு வீட்டுல விட சொல்லுங்க. ஆயிட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. வரேன். நல்லதுமா. என்னங்க, அப்பாவை பொண்ணான ராதாவுக்கா இந்த அநியாயம் நினைச்சதும் தொந்தரவு படுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு இருக்கு சுமதி. கெட்டதை கேட்டாலும் கெட்டதை பார்த்தாலும் கெட்டதை சொன்னாலும் பிடிக்காத உனக்குன்னு எனக்கு தெரியும். வர ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். என்னங்க அண்ணே, ஜானகி, தினமும் உங்க 2 பேர் காலையை தொட்டு கும்பிட்டா போதும், வேற எந்த கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. ஜானகி, வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பை ஆர்டர் பொன்னுச்சாமி. என்னங்க இது, திடீர்னு இப்படி ஒரு போர்டை மாட்டி இருக்கிறீங்க? இனிமே குழந்தையே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். எப்படியாவது ஒரு குழந்தை வேணுமா? அது என்ன மார்க்கெட்ல விக்கிற பொருளா? போங்க நீங்க. எனக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நீ ஆசைப்படுவேன்னு தானடி நான் ஆடி போயிருக்கேன். இப்படி ஒரு போர்டையும் மாட்டி வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், இந்த போர்டுக்கும் குழந்தைக்கும் என்னங்க சம்பந்தம்? இருக்குடி இருக்குடி, விதி எங்க வீட்டை தேடி வந்துருமோன்னு பயமா இருக்கு. முத்தம்மா, என்ன நீ என்ன பண்ற? வீட்டுக்குள்ள போய் இந்த கதவை சாத்திக்கிற, மாடிக்குள்ள போய் மாடி கதவையும் சாத்திக்கிற. சொந்தக்காரன்னு எவன் வந்து கதவை தட்டினாலும் சரி. போங்க நீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்தாங்க. இப்ப வேலை இருக்கு. முத்தம்மா, என்ன ஐயா? உன்னை நம்பித்தான் போறேன், திறந்துராத. சரி சரி போங்க. சொந்தக்காரன கடமை. என்னைய பாக்குற? உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? எதுக்கே கேக்குற? ஒரு விவரம் கேட்கத்தான். போயா வேலையை பாத்துக்கிட்டு மூஞ்சி முதலையும் பாருங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா?
அது என்ன விக்கிற பொருளா? கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு இந்த தெருவா? ஆமா. பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் சீட்டு கம்பெனில வேலை பாக்குறாரு. அவர் வீடு இருங்க. நீ யாரு? நான் வெள்ளச்சாமி. அவரோட பொண்டாட்டி முத்தமா இருக்காளே, அவளுக்கு நான் முறை பையன். ஆஹா, சொந்தக்காரனே வந்துட்டானே. ஆமா, அது உனக்கு முறை பொண்ணா? ஆமாங்க, அவ என் சொந்த அத்தை பொண்ணு. அவ என்ன மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வருவா. அவ பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு மாந்தோப்புக்கு வந்தா அப்புறம் அதை ஏன் கேக்குறீங்க? என் தலைவிதி. கப்பல் பார்க்க கடலூர் போயிட்டேன். அந்த பாவி கிழட்டு எரும பைய 30 பவுனுக்கு நகை போடுறோம்னு 3 நாள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஏங்க? அவன் அட்ரஸ் இதுங்க. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க, கரெக்டா வழி சொல்ல வேணாமா? ஆமாங்க, ஏற்கனவே சுத்தி கருப்பாயிட்டேன். இனிமே சுத்தினா நேரம் சொல்லவே முடியாதுங்க. நீ என்ன பண்ற? இப்படியே நேரா போ. போறேன். இடது பக்கம் திரும்பினீன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுல குதிக்கவா? அதுல நீச்சல் பழகிக்க. சரிங்க. அத தாண்டணும்பா. அங்கே இங்கேயும் பார்க்காத, யாரையுமே கேட்காத. ஏங்க? மெட்ராஸ்ல ரூட்டை மாத்திடுவானுங்க. கேட்கவே மாட்டேன். அங்கிருந்து ஒரு ஃபர்லாங் தூரம் போனீங்கன்னா கேட் இல்லாத ஒரு இடம் இருக்கும். உள்ள நுழைஞ்சீங்கன்னா திட்டு திட்டா தின்ன திண்ணையா இருக்கும். அதுதான் அவர் வீடு. அப்படியா? அத்த, மருந்து சாப்பிடுங்க. எனக்கு மருந்து சரி, இன்னையில இருந்து உனக்கும் மருந்து கொடுக்க போறேன். எனக்கு? இப்ப நான் மருந்து சாப்பிடுறது என்னோட சௌகரியத்துக்கு, உனக்கு மருந்து கொடுக்கறது உனக்காக இல்ல, என் மகனுக்காக. என்ன சொல்றீங்க அத்த? இங்க பாரு, இவங்க தான் இன்னையில இருந்து உனக்கு டாக்டர் டாக்டர் மருந்து எல்லாம். இவங்க பேரு ரேகா ராணி, MA கிராஜுவேட். சங்கீதம் கிங்கீதம் டான்ஸ் ஹின்ஸ் ஃபேஷன் கீஷன் அத்தனையிலே ராணி. இவளுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வணக்கங்க. குட் மார்னிங். இத பாருமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். மேல் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். அவனே இவளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் திரும்பி வரதுக்குள்ள அவன் டேஸ்டுக்கு அந்தஸ்துக்கு சூட்டபிளா என் மருமகளை நீ தயார் பண்ணணும். ஓகே, இட்ஸ் தி ப்ளஷர் டு மீ. அத்தாத் வந்து பாரு ஜானகி, ரேகா ராணி என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நீ நடக்கணும். உன் புருஷன் அமெரிக்காவில இருந்து திரும்பி வரதுக்குள்ள உன் நட உட பாவனை பேச்சு எல்லாம் மாறணும். உன் பேச்சுல தமிழ் வாடகையே வரக்கூடாது, புரிஞ்சுதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? மிலிட்டரியில வேலை செய்யறாரு. டேராடூன்ல. டேராடூனா? வெளிநாடுங்களா? இந்த நாடுதான். பின்ன நீங்க எங்க இருக்கீங்க? அது அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கோ. ABCD. நான் ஸ்லேட் பலகை கொண்டு வரட்டுமா? அதுக்குன்னா 10 மாசம் ஆகும். முதல்ல பேசுறதுக்கு மட்டும் சொல்லி தர, கத்துக்கோ. உட்கார். இதோ பாரு, இங்கிலீஷ்ல 3 வார்த்தை முக்கியம். எஸ், நோ, ஆல் ரைட். எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஆல் ரைட்னா சரின்னு. புரிஞ்சுதா? எஸ்ங்க. இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே? கிராமத்துல படிச்சியா? நோ. இப்படிதான் எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ்ல பேசணும். ஆல் ரைட்டுங்க. வெரி குட். அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்களா? பாரு, போங்க வாங்கன்னு பேசக்கூடாது. ஆம்பளைங்கள சாரன்னும் பொம்பளைங்கள மேடம்னு சொல்லணும். சரி, இன்னைக்கு இது போதும். நாளைக்கு டான்ஸ் கத்து தரேன். நாட்டியம் அது எனக்கு எதுக்குங்க? பாரு, 10 பேர் இருக்கிற பார்ட்டிக்கு நீ போகும்போது உன் புருஷனோட சேர்ந்து நீ டான்ஸ் ஆடணும். 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? ஆடலனா தான் சிரிப்பாங்க, ஆடினா தான் கௌரவம். அப்படின்னா வெரி குட். இது என்னங்க மிஷினா? இது மிஷின் இல்ல, கிட்டார். இப்பதான் கிட்டார் ஜெனரேஷன். இத வாசிக்கிட்டே டான்ஸ் ஆனாதான் உலகத்துல மதிப்பு. உலகத்தை விடுங்க, என் வீட்டுக்காருக்கு பிடிக்குமா? இதுல என்ன சந்தேகம்? நல்லா கத்திக்கிட்டேன்னா வண்டர்ஃபுல் டார்லிங் சொல்லி உன்னை கட்டி பிடிச்சு பாரு. அப்ப சீக்கிரமா கத்து கொடுங்க. ஓகே. புரிஞ்சுதா? ரெடி? 1 2 1 2. இப்படி இல்லம்மா. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. பத்தியா, இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் உன் சாரி சரிப்படாது. பின்ன என்ன செய்யணும்? இரு, உன் வேஷத்தையே மாத்துறேன். வா. Really great, madam. இவ்வளவு படிப்பு அறிவு ஆற்றலா இருக்கிற நீங்க டேராடூன் போயிருந்தா என்ன இருப்பீங்களோ? அதனாலதான் இங்கே வந்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுட்டா மாத்திரம் அவங்க எங்க வர சொன்னாலும் போகணுமா? நம்ம தன்மானம் எல்லாத்தையும் வித்துட்டு அடிமை ஆகணுமா? கரெக்ட் மேடம். அவர் கன் சீட்னா நான் புதுமை பெண். 2 பேருக்கும் ஒத்து வரல. You are absolutely correct. காஃபி எடுத்துங்கம்மா. ஏய், என்னடா இது? மேனேஜ் இல்லாம கொண்டு வர? ட்ரே இல்லையா, கப்ஸ் இல்லையா? போய் எடுத்துட்டு வாடா.
sorry. It's all right. Hello, Janaki speaking. Hi, Sumitra. How are you? Okay, sure. Okay, bye. யாருக்கிட்டமா பேசிட்டு இருக்க? கலெக்டர் பொண்ணுகிட்ட ஆட்டி. நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. கேட இன்வைட் பண்ணிருக்கா. வெரி குட், வெரி குட். இப்பதான் நீ என்னோட எங்க ஆத்தா அப்பவே சொன்னா, நான் கேட்கல. எனக்கு இதுக்கு வேணும், இன்னும் வேணும். சொந்தக்காரன் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா அவன் சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியா இருக்கு. ஏதோ சிந்தனை பண்றாரு. கேட்ட வேண்டிதான். சார், எனி ப்ராப்ளம்? எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாதுங்க. என் பேரு வேதாரண்ய வெள்ளச்சாமி. கையில பை வச்சிருந்தேன், களவு போயிடுச்சு. பையில காசு வச்சிருந்தேன், செலவாயிடுச்சு. நான் ஊருக்கு போகணும். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா. பிரதர், நான் வண்டலூர் வடிவேலு. உங்ககிட்ட சொல்றதுனால தப்புலேன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் பார்த்து போயிடுவேன். கையேறா, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட், ஷர்ட், கண்ணாடி, இதுல இங்கிலீஷ் வேற. போடா, உன்கிட்ட போய் கேட்கறேன் பாரு. கருமம். Come on. Sunlight, carry on. Madam, how was my swimming? Fantastic. குறைஞ்ச காலத்துல நீ ரொம்ப நல்லாவே நீந்த கத்துக்கிட்ட. Thank you, madam. I am very, very happy. Madam, என் வீட்டுக்கார அமெரிக்கால இருந்து வந்த உடனே நான் அவர் கூட வெளியில போகும்போது அவருக்கு ஈக்குவலா என்னால பிஹேவ் பண்ண முடியுமா? பணம் மட்டும் இருந்தா போதும். கித்தனா பைசான்ட்டு இந்தியாவை சுத்திட்டு வரலாம். வாட் இஸ் த பிரைஸ்ன்ட்டு வேர்ல்டையும் சுத்திட்டு வரலாம். Hello, Ram. Hi, John. Sit down. What's the book you're reading? This is a book about Thomas Jefferson. What are those books? This book about Indian art and sculpture. Oh, you like to read about India? Well, I sure do. I toured India. I like India. I understand India. Tell me, why do you like India? Because there are 5 great men in the world. Socrates, Jesus, Muhammad, Buddha and Gandhi. Out of 5, 2 are from India. And moreover, India is a land of saints. I like to read these books. With pleasure. There's about Tagore, Vivekananda and Gandhi. Thank you. Tomorrow we have the guitar lecture. Yeah. Namaste. Namaste. Tomorrow before you go, you give me a ring. I too will come. Sure. Bye. Bye-bye. Okay. காதலுடு காத்திருக்க
அள்ளிக்கொண்டு உன் ராகமே எந்தன் உயிராகுமோ சங்கீதமே எந்தன் சௌந்தர்யமோ உன் ராகமே எந்தன் உயிராகுமோ சிற்பமோ பேசும் புதிய காவியமோ ஓ வசந்தமோ அழகு வளமுதற் சங்கமோ சிற்பமோ பேசும் புதிய காவியமோ ஓ வசந்தமோ அழகு வளர்முதற் சங்கமோ நிலவை சூடும் நீலவானம் உன் கூந்தலாட்சி ராணி நிலவை சூடும் நீலவானம் உன் கூந்தலாட்சி ராணி வெண் சங்கு கழுத்தில் மெல்ல இதழ் விரித்த நித்ய கல்யாணி வெண் சங்கு கழுத்தில் மெல்ல இதழ் விரித்த நித்ய கல்யாணி தரிசனம் தந்திடும் அழகு தேவதை விழிகளில் வரம் கொடு தேவி என் ஜீவராக சுப்பிரபாதம் அதை உனக்கு சொந்தமென அர்ப்பணித்தே உயிரில் கலந்திட்ட என் தேவி உன்றாகமே அடி உன்றாகமே எந்தன் உயிராகுமோ உன் சௌந்தர்யமே எந்தன் சங்கீதமே உன்றாகமே எந்தன் உயிராகுமோ இன்னும் இந்த கரும்பை எங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கான். சார் எனக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியாதுப்பா. அட்ரஸ் எவ்வளவு சார்? சார் என் முகத்தை கொஞ்சம் பாருங்க சார். உன் முகத்தை பாக்குறதுக்கு உன் முகம் என்ன ஸ்ரீதேவியா? சார் 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 டைரி போனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி மானம் போயிடக்கூடாது. சார் உங்க டைரி. சார் சார் எங்க போனாரு? ஆத்தா அட நில்லுதாயி. என்னையா? ஒரு பெரியவர் இந்த டைரி விட்டாரு, இந்த விளாசத்தை படிக்கலாமா போய் கொடுக்கணும். எம் பொன்னுசாமி 11 பஜனை கோயில் தெரு பக்கம் தான். 11 பஜனை கோயில் தரா? அப்ப என் முத்தமாவோட பக்கம் தான். ஆத்தா ஆத்தா உன் கைராசி என் சொந்தக்கார கிடைச்சிட்டான். கையோடியா? ஹலோ give me ஹலோ யாரு? ஹலோ நான் ஜானகி பேசுறேங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜானகி? உங்க நினைப்புல மிதந்துக்கிட்டே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். எப்படி இருக்க? ஃபைன். சொல்ல மறந்துட்டேனே, நான் இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறேன், டான்ஸ் கத்துக்கிறேன், தவறாம படம் பாக்குறேன். காந்தி பிக்சர் பாத்தியா? பாத்தேங்க. உங்க அக்காவுக்கு அது எக்ஸலண்டா, எனக்கு சரியான போருங்க. பாதியில எழுந்து வந்துட்டேன். பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டியா? பெருமையான விஷயமா இருக்கு இது. பின்ன என்ன பிக்சருங்க அது? ஒரு பாட்டு இல்ல, ஒரு சண்டை இல்ல. எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஜாலியா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்களேன். கிட்டக்கு எவ்வளவு வாரம் தனியா இருக்கிறதுனா? 6 வாரம் தான். 6 வாரமா? அம்மாமா பொறுத்துக்க ஜானமா. kisses dear. விஷஸ் டார்லிங். சாமிகளுக்கு வணக்கம். நீங்க கொடுத்த கடிதம் தான் என் வாழ்க்கையில அழகான அர்த்தமான திருப்பம் ஏற்பட காரணமா இருந்துச்சு. சுவாமி சித்தானந்தம் அவர்களை சந்திச்சேன். உண்மையான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரத்திலேயோ வீண் பகட்டிலேயோ கிடைக்கிறதே இல்லை. என் கண்கள் திறக்க காரணமான உங்களுக்கு என் ஜென்மம் பூரா நன்றி உள்ளவனாக இருப்பேன். இப்படிக்கு உங்கள் ராமு. சாமி என்ன லட்சுமி அம்மா, குழந்தைக்கு எப்படி இருக்கு? நான் கொடுத்த மருந்தெல்லாம் கொடுத்தீங்களா? கொடுத்தேன் சாமி. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷ ஜுரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். குழந்தைய அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கடவுள் மேல பரத்த போட்டா எப்படி? நீங்க யார் தம்பி? மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறவன்.
மனுஷனால சாதிக்க முடியாது எதுவும் இல்லைன்னு நம்புறவன்னா முதல்ல அந்த குழந்தையை காப்பாத்துற சந்தர்ப்பத்தை கொடுங்க. தம்பி நீங்க? நான் எம்பிபிஎஸ் டாக்டர். ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். கூட்டிட்டு போமா, கடவுள் கைவிட மாட்டார். நீங்க நல்லா இருக்கணும், நான் வரேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாப்ப நீங்க வந்தீங்க தம்பி. இல்லைங்க, ஊருக்குள்ள அடியெடுத்து வச்சதுமே என் ஆசை நிறைவேற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. சந்தர்ப்பமா? ஆமாங்க. டாக்டர் கிட்ட எப்பவும் நோயாளி போகக்கூடாது, நோயாளிகளை தேடி டாக்டர் தான் வரணும். டாக்டர்னு சொன்னா பல்ஸ் பார்க்கணுமே தவிர பர்ஸ பார்க்க கூடாது. அதுதான் என் பிரின்சிபல். ரொம்ப சந்தோஷம் தம்பி, வாங்கிக்கங்க. என் பொண்ணு வாணி. கண்களை பேச வச்ச கடவுள் இவ வாயை மட்டும் ஊமையாக்கிட்டான். நமக்கு எந்த ஊர் தம்பி? எந்த ஊருன்னு சொல்றது? நான் ஒரு அனாதை. யாதும் ஊரே யாவரும் கேளி. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க இந்த ஊர்லயே இருந்துடலாம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வா தம்பி, உட்கார். நாளைக்கு தானே உன் பிரயாணம்? ஆமா சாமி. குட். என் நண்பர் சுவாமிஜிக்கு என் பிரார்த்தனைகளை தெரிவிச்சிரு. கண்டிப்பா சொல்றேன். என்ன மனுஷனாக்கிட்டீங்க, ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களை மறக்க மாட்டேன். அப்படி இல்ல தம்பி, இயல்பிலேயே உங்ககிட்ட சத்திய வெட்கங்கிறது இருந்துச்சு. ஆனா அதை தூண்டிவிட இந்த மடம் ஒரு காரணமா இருந்துச்சு, அவ்வளவுதான். தம்பி, வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்களை கண்டா கொடுத்து உதவணும், அவங்களை உன் நிழல்ல சேர்த்துக்க. இது வேதாந்தம் இல்ல தம்பி, புத்தி ரொம்ப முக்கியமானது. அதன் மூலம் அறியறதுதான் ரக்தி, பக்தி, முக்தி. எந்த ஒரு பிராணியும் உணவின்றி அவஸ்தைப்பட்டாலும் அந்த பாவத்துல நமக்கும் பாதி பங்கு இருக்கு. சாதாரணமா ஆதரவு இல்லாம திக்கில்லாம வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெய்வமா இரு. இரக்கமுள்ள மனுஷங்க தான் தெய்வங்கிறத மாத்திரம் மறந்துறாங்க. என்ன ஆசீர்வாதம். Thank you. தம்பி ராமு, சுமதி, இத்தனை பேருக்கு நடுவில் அவன் கண்ணு யாரை எடுப்பார்? உண்மைதாங்க. கொஞ்சம் தலை குமரி. ஜானகி, யாரோட கிட்டார்? என்னது? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்ப நான் கிட்டார் வாசிக்கிறதுல எக்ஸ்பர்ட். Shall I play? தேவையில்லை. என்ன சாப்பிடுறீங்க டார்லிங்? ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆர் கோல்ட் ட்ரிங்க்ஸ்? சில்லுன்னு தண்ணி கொடு, போதும். Oh, ice water? I'll get it for you. Have it. என்னடா நீங்க டல்லா இருக்கீங்க? அமெரிக்கா லைஃப் நினைச்சு ஃபீலிங்கா? இல்ல, உங்ககிட்ட தான் அமெரிக்கா தெரியும். Oh, what a good joke. மேடம், நீங்க நிறைய மாறிட்டீங்க. Dress, பேச்சு, நடக்கூட எல்லாம் மாறிடுச்சு. இந்த கிரெடிட் எல்லாம் உங்க அம்மாவுக்கு தான். உங்களுக்காக தான் என்ன மாத்திட்டாங்க. ஓ, காரணம் எல்லாம் அம்மா தானா? மாத்தினது அவங்க தான், நானும் மாத்தது நான் தானே. இவ்வளவு ஷார்ட் டைம்ல நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேனா என் புத்திசாலித்தனம் தானே காரணம். What do you say? ஏர்போர்ட்ல உங்களை பார்த்தோன்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் டார்லிங். எதுக்கு? பின்ன அமெரிக்கா போகும்போது எவ்வளவு மாடர்னா இருந்தீங்க, இப்ப என்னடா இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கீங்க. அதான். நல்ல வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏர்போர்ட் கூப்பிடல. கூப்பிட்டு இருந்தா அவ்வளவுதான், நல்ல இன்சல்ட் ஆயிருக்கும். உனக்கு சிட்டிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்களா? இருக்காங்களாவா? சிட்டில இருக்கிற பணக்கார பொண்ணுங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்? வெரி குட் மேடம், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.
எப்படிங்க இருந்தது என் பாட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. வேண்ட விருப்பம் சொல்லாதீங்க. அங்க அப்சர்வ் பண்ணீங்களா உங்க அண்ணியோட முகத்தை? பிடிச்சாலும் பிடிக்காம போனாலும் நீங்க சிரிச்ச முகத்தோட இருந்தாதான் எனக்கு பெருமை. என்ன அவமானப்படுத்துறதையும் அழ வைக்கிறதையும் பெருமையா நினைக்கிறீங்களா? பிடிச்சவங்க பாராட்டினாங்கன்னா போதாதா? பிடிக்காததை பிடிச்சதுன்னு சொல்லி போலி ஆக்ட் பண்ண எனக்கு தெரியாது. நீ மாறி போனதுக்கு நான் பெருமைப்பட முடியாது. ஏன்னா நமக்குன்னு பண்பாடு இருக்கு. உங்க பண்பாட்டுக்கே ஒரு கும்பிடு சாமி. உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன தாலாட்டு பாடுமா? சொல்லுங்க, எங்க பாட்டி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா, பாடுறது தப்பு இல்ல, குடும்பம் கூட சேர்ந்து பாடுற பாட்டுதான். அதான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன பத்தி அக்கறை இல்லையா? இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில சிரிப்பு இருக்கணும், மனசுல நீ இருக்கணும், மடியிலையும் நீயே இருக்கணும், எப்பவுமே நீ இருக்கணும். உங்க கவிதைகளை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஜானகி, you are my life. விடுங்க. முத்தம்மா, என்னது அவசரம் பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு போடு? முத்தம்மா, முத்தம்மா, மாமா, முத்தம்மா. ஏடா முத்தம்மா, உம்மனது எங்கிட்டு எங்கிட்டு நான் சொல்ல முடியம்மா. என் கண்ணு முன்னாலேயே கண்ணாம்பூச்சியா? இதுதான் உன் புருஷனா? ஆளப்பாரு, காட்டெருமை மாதிரி. முத்தம்மா, இவர் செஞ்ச வேலையை பத்தியா? என்ன செஞ்சாரு? உன் அட்ரஸ் கேட்டா நேரா போ, எங்கேயும் கேட்காதனாரு. இவரை நம்பி நான் போனேன், அங்க பார்த்தா சுடுகாடு. அரியாத்தே, சுடுகாட்டுக்கு வழியா காட்டினியே. அவர் யார் தெரியுமில்ல? யாரு? அத்தமாவ முறை மாப்பிள. மாமா, விட்டெல்லாம் வேளாரத்துல போய் விழுவேன். இனிமே நம்ம வீட்டுல எந்த சொந்தக்காரனும் தங்க கூடாது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மானம், ரோசம், சூடு, சொரணை இருந்தா இந்த வீட்டுல எவனுமே தங்க மாட்டான். நான் போறேன். போட, நான் போறேன். போட. முத்தம்மா, நான் போட்டுமா? மாமா போல. மாமா இத பாருங்க, வந்தவருக்கு ஒரு வேளை சோறு போடாம பச்சை தண்ணி கூட கொடுக்காம அனுப்பிச்சா எங்க மாமா கூட எங்க அம்மா வீட்டுக்கு நான் இப்பவே போயிடுவேன். வாமா போலாம். வாங்க மாமா. இருடி தம்பி. அண்ணா. ஆமா, பெரிய குடும்ப பாசம். என் குடும்ப கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. இப்ப எதுக்குடா இங்க வந்த? உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே? அடே, இது என்ன கம்பெனியா? அண்ணா, ஏதோ பேசாதீங்க. என்ன எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா ஒன்னா மண்ணா இருந்துடலாமே. ஆமாங்க, அவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருங்க. மாமா, கைய கழுவிட்டு உள்ள வாங்க, சாப்பிடலாம். பாத்தீங்களா எங்க அத்தை மக பாசத்தை? சொந்தம்னா சொந்தம் தாங்க. அடே, நான் தான் புருஷன் அந்த பொண்ணுக்கு. அப்படியா? அத மறந்துடாதீங்க. போ. யாரும் இல்லையா? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா? டெலிகிராம் வந்தது. டெலிகிராமா? லட்சுமிபதி ஐயாவுக்கு. மாமாவுக்கு? தம்பி, ஒவ்வொரு வினாடியும் கண்ணை இம காக்கறாப்ப நம்ம டாக்டர் இருந்து பாத்துக்கிடுச்சு. இருந்தாலும் லட்சுமிபதியா நம்ம விட்டு பிரிஞ்சது நம்மோட துரதிர்ஷ்டம் தம்பி. நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லாம எல்லாம் வீணாயிடுச்சு சார். இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்லையா? ஜலதோஷம்னா கூட மருந்து வாங்க 10 மைல் போகணுமே சார். அப்படியா? ஆமா ராமு, இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு உங்க அப்பா கூட ஆசைப்பட்டாரு. அதை நிறைவேற்ற விடாம அவரையும் ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான். எங்க அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் ராமு. நிச்சயமா. எங்க நிலத்துல எங்க அப்பா பேர்ல நானே கட்டித்தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என் ஊருக்காக நான் செய்யற நல்ல காரியத்துக்கு எனக்கு தேங்க்ஸ் எதுக்கு டாக்டர்? அது என்னோட கடமை சார். நீங்களும் உங்க அப்பா மாதிரியே ஆதரிக்கிறீங்க ஐயா. ஜானகி அம்மாவும் நீங்களும் அடிக்கடி வந்து போங்க தம்பி, அதான் எங்க விருப்பம். அப்படியா? கண்டிப்பா வரேன். தம்பி. இப்ப படிக்கிறானு.
என்னங்க இப்படி தூங்கி வந்துட்டு உட்காந்துருக்கீங்களே, இன்னைக்கே வேலைக்கு போலையா? ராத்திரி பூரா தூக்கம் இல்ல, வேலைக்கு போலானா நம்பிக்கை இல்ல, என் வாழ்க்கையே நிம்மதி போச்சுடி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? அடியே, அந்த கரும்பை இருக்கானே, அவன் என்னைக்கு தாண்டி ஊருக்கு போவான்? அண்ணே என்ன விரட்டுறீங்க? அங்க பாத்தியா, பன்னி குட்டிக்கு பவுடர் போட்ட மாதிரி. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீங்க என் சொந்தக்காரரு, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நான் போயிடுறேன். வேலை வாங்கி கொடுத்தா போயிருவியா? வேலை வாங்கி கொடுத்தா எனக்கு சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நான் வேற வீடு பாத்துக்கலாம்ல. அப்புறம் என்னங்க, உங்க மேனேஜர் கிட்ட சொல்லி ஒரு வேலையை தான் வாங்கி கொடுங்களேன். மாமா சொல்லிட்டேன். எப்படியோ வீட்டை விட்டு நீ வெளியே போனா சரி. சரி சரி, இத பாருங்க மாமா, உள்ள இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். அண்ணே நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பிட போறேன். உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். அப்ப பல்லு போன வாரமே விளக்கிட்டேன், அது என்ன அழுகியா போகுது? அப்ப வாங்க. பாருங்க, இவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்ஸஸ் சுனிதா பிரசாத், ஹாய், வக்கீலோட மருமக. மிஸ்ஸஸ் திலகா சந்திரன், ஹலோ, ஐஜியோட பொண்ணு. வணக்கம். அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்ட்டி கொடுத்தாங்க இல்லையா? நீங்க திரும்பி வந்தோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும்ங்கறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததை விட எங்க பார்ட்டி நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக I am throwing a grand party in a 5-star hotel. ஜானு, அதுவும் நாளைக்கு சாயங்காலம் 6 o'clock. ஃபங்க்ஷனை மறந்துடாதீங்க. See you. Bye. Bye. ஹலோ ஹலோ, மாமாவா? ஹைதராபாத்ல இருந்தா? வெரி குட். ஹெல்த் மினிஸ்டர் பர்சனலா சந்திச்சீங்களா? இன்னைக்கா? சரி, புறப்பட்டு வரேன். பலராமா தம்பி, நான் ஜானகி கிட்ட பேச ட்ரை பண்ண, லைன் எங்கேஜா தான் இருக்கு. நான் இப்ப ஹைதராபாத் புறப்படுறேன். நாளைக்கு சாயங்காலம் வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிடு, மறந்துடாத. ஆகட்டும். அம்மா, தம்பி எப்ப வராரோ என்னமோ, நீங்க சாப்பிடுங்கம்மா. நான் ஐயாவுக்காக ஒண்ணு காத்து கிடக்கல. வந்துட்டாங்கம்மா. நீ போ. ஜானகி, எனக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? சாரி, ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு. உட்காருங்க. சாப்பிடு. ஜானகி, நீயும் சாப்பிடு. நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடாட்டி உங்களுக்கு என்ன? அப்படின்னா பின்ன என்னங்க, கொண்டாடி நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்றத கேளு ஜானகி. நீங்க சொல்றது கேட்டுதான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண. 4 பேருக்கு முன்னால அவமானப்பட்டதான் மிச்சம். ஏ, இன்னைக்கு போகாம நாளைக்கு போனீங்கன்னா ஹைதராபாத் எங்கேயாவது ஓடி போயிடுமா? ஹைதராபாத்தும் எங்கேயும் போகாது, நீயும் எங்கேயும் போக மாட்டேன், நானும் காணாம போயிட மாட்டேன். போன அர்ஜென்ட் ஒர்க் அந்த மாதிரி. அத உனக்கு புரிய வைக்க. ஆமா, உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் என்ன அவமானப்படுத்துறதா? எங்க கை கழுவுறீங்க? எந்த வெறுப்பேத்தாப்புல இங்க எவ்வளவு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கல. அம்மா, சாப்பாடு முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்கம்மா. Shut up. உன் இஷ்டப்படி தான தர்மம் பண்றதுக்கு சொத்து நீ சம்பாதிச்சது இல்லடா, உங்க தாத்தா முப்பாட்டை கஷ்டப்பட்டு சேர்த்தது. எனக்கு தெரியும். என்ன பத்தி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அதை மறந்திருந்தாலும் இன்னும் என்ன பச்சை குழந்தையா எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் குழந்தை இல்லை, அதோட உன் புண்ணியத்துல அமெரிக்கா கூட போயிட்டு வந்துட்டேன். 24 வருஷமா இந்தியாவில தெரிஞ்சுக்காதத 24 மாசத்துல அமெரிக்காவில தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நாட்டு பெருமையை நான் அந்த நாட்டுல போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கலடா. எதுக்கு சம்பாதிக்கணுமா? சொத்து சுகம் இல்லாம ஆதரிக்க யாரும் இல்லாம அலையிற அப்பாவி ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ணி இனிமே நாம ஓடத்தாம சம்பாதிக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஊருக்கு உபகாரம் பண்றேன்னு அள்ளி இறைக்கிறத நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்துல வச்சுக்க. அது தவிர இந்த ஆஸ்தியில சல்லி காசு தரமாட்டேன் கிடையாது. பாருமா, நீ தரலன்னா இந்த சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு தெரிய தனியா லாபடிக்க தேவையில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க?
கட்டின பொண்டாட்டியும் பெத்த தாயும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிற சொத்தையில ரோட்ல போட போறீங்களா? ஜானகி, ஜாலியாவும் உல்லாசமாவும் செலவு செய்யறதா சாக்கடையில போடுறீங்களே, அத ரோட்டுல தூக்கி போட்டா அந்த ரோட்டோர தவிக்கிற ஏழைக்காவது பயன்படும். வாய மூடுறா. நீ இந்த குடும்பத்து பெருமையை காப்பாத்துவேன்னு கனவு கண்டேன்டா. இப்படி தரதுலயே இருப்பேன்னு நினைக்கல. பாருமா, நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவன்னு நினைச்சிருந்தா அது ஓந்தப்பு தான். அதே சமயம் நான் இப்ப சன்னியாசியா போறேன்னு நினைக்கிறதும் ஓந்தப்பு தான். இன்னைக்கு வீட்டுல உள்ள மனைவி மக்களை விட்டுட்டு ஒரு சன்னியாசியை போல புறப்பட்டு போறேங்கிறியா ராமு? ஆமா, கௌதம புத்தன் அவதார புருஷன், நான் சாதாரண மனுஷன். அவ்வளவு பெரியவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசாதம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றது மட்டும் ஒன்னே தாண்டா. நீ சொல்ல போறது எனக்கு தெரியுமா? என் பழக்கத்தை நான் மாத்திக்க மாட்டேன், உன் பழக்கத்தை மாத்திக்கிட்டு என் வழிக்கு வாடாங்கிற, அதானே? அதேதான். அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்ல கேளுமா? பணம்ங்கிறது வெறும் பழக்கத்துல உள்ள ஜடப்பொருள், எப்பவுமே அது நிலையா இருக்காது. என்னங்க? சாரி, வரமாட்டேன். யாருக்காக வரணும்? எதுக்காக வரணும்? எனக்கு நீங்க யாரு இருக்கா? குட் பை. ஹலோ. ஹலோ டாக்டர், எங்க இந்த பக்கம்? ஒண்ணுமில்ல, ஒரு சக்கர் விசிட் அடிச்சிட்டு வரேன். டாக்டர், நீங்க யார்ட்டுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் வாங்குறது இல்லையாம? ராமு சார், சின்ன வயசுல தீபாவளிக்கு ஒரு பாட்டு பாடுவோம். 8 கொடுக்காம ஆடுறது இல்ல, 10 கொடுக்காம பாடுறது இல்ல, 1 ரூபாய் கொடுக்காட்டி ஓடுறது இல்லைன்னு. நான் அப்படியே இப்ப ஆப்போசிட். பணம் மட்டுமே லைஃப் இல்ல, அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு. எதுவுமே வாங்கலன்னா எப்படி? அதுலயும் ஒரு சந்தோஷம் தான். அவங்களும் நம்ம உறவினர் தானே. பாருங்க சார், நான் ஒரு டாக்டருங்கிறத விட முதல்ல நான் ஒரு மனுஷன். நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 40 வருஷத்துல செஞ்ச சாதனை 40 கோடி மக்களை வறுமையில வச்சிருக்கிறது தான். வறுமைங்கிறது நமக்கு பழகி போச்சு. They are hopeless and helpless. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, பணம் கொடுத்தாதான் வைத்தியன்னா அவன் வைத்தியனே இல்லை, அவன் படிச்சதுக்கு அர்த்தமும் இல்லை. எனக்கு தேவை பணம் இல்லை, ஏழைங்களோட அன்பு மட்டும்தான். ஏன்னா இவங்க நல்லவங்க. ஏழையோட சிரிப்புல தான் இறைவன் இருக்கான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும். உங்க லட்சியத்துக்கு கொள்கைக்கு நான் குறுக்கவே வரமாட்டேன். உண்மையாவா? என் மேல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையா? இந்த பச்சை வயல்களையும் இந்த காவிரியை சாட்சியா வச்சு சொல்றேன். பிராமிஸ் டாக்டர், நீங்களும் எனக்கு பிராமிஸ் பண்ணணும். தேங்க்யூ. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. உங்களோட சார் வாங்க சார். என்ன சார் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரல? என்னாச்சு உங்களுக்கு? இந்த உடம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு உடம்பு கெட்டு போச்சு. யார் இவரு? என் தம்பி துச்சாதனன். துச்சாதனனா? இங்க பார், நல்ல வேலை நீ புடவை கட்டிட்டு வரல. என்னையா மேனேஜர் இருக்கார? நீங்க இல்லாம அவருக்கு ஒண்ணுமே ஓடல சார். ஆபீஸ் கடியாரம் ஓடுது இல்ல? அது ஓடுது. வெள்ள நீ பேசிக்கிட்டு இரு, நான் உள்ள மேனேஜரை பாத்துட்டு வந்துடுறேன். ஹலோ. கும்பிடுறமா. என்னடா அது ஆரம்பமே சரியில்லை. அப்பா விஜய், ஒரு மோசமான சொந்தக்காரன் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன் அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்ட வேண்டியதானே? விரட்டினே. அவன் கூட என் சம்சாரமும் ஊருக்கு போறேன்னு சொல்றா. ஓ, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்பா விஜய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஒண்ணுதான் காலியா இருக்கு. ஒருவேளை அந்த வேலைக்கா இருக்குமோ? அத பத்தி தான் உள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட். ஏய், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அசிஸ்டன்ட் மேனேஜரா? கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். ஏய், இவர அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர், ப்ளீஸ் கம். அள்ளோ அள்ளோ வாங்க. என்னண்ணே எனக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அசிஸ்டன்ட் மேனேஜரா? என்னடே உத வாங்கிச்சாவ வாட்ச்மேன் வேலை வாங்கி தந்திருக்கேன். என்னண்ணே எனக்கு போய் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதுவே ஜாஸ்தி. இது எனக்காக கொடுத்தது. மாசம் 400 ரூபாய் சம்பளம். ஏய், நாளைல இருந்து வேற வீடு பாத்துக்குவீல? விளையாடுறீங்களா? மாசம் முடிஞ்சாதானே சம்பளம். அது வரைக்கும் உங்க வீடு தான். இது என்ன கூத்தா இருக்கு? பட்டிக்காட்டுல பிறந்த பொண்ணுக்கு பட்டணத்து மேல ஆசை, பட்டணத்துல பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கு பட்டிக்காட்டு மேல ஆசை. தம்பி, ஜானகி உன் கூட வரேன்னு சொல்லலையா?
நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு பௌர்ணமி நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு இது விதிதானா உன்னை புதிர்தானா சொல் சரிதானா வந்தது நிஜமா தந்தது விஷமா இந்நிலை ஏனம்மா பௌர்ணமி நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு பார்த்து பழகிய கவிதை பேசிய நாளெங்கு போயிருச்சு பாவை மனசுல கணக்கு போட்டது தவறென்று ஆயிருச்சு பாதை தெரியல பயணம் முடியல வழியா சொல்வாரோ துணையென வந்தவ வேற வழியில துயர் யார் அறிவாரோ உயிர் உருக பாடுகின்றேன் உனக்காக வாடுகின்றேன் உயிர் உருக பாடுகின்றேன் உனக்காக வாடுகின்றேன் மறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை வாடும் கிழமானே இனி அவளின் இதய வானத்தில் தேயும் பிறையானே நான் தேயும் பிறையானே பௌர்ணமி நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு உடவ மாற்றமா புதுமை பேசிடும் காரணம் பொய்தானே கோவில் பதுமைகள் பாரம் சுமப்பதாய் சொல்வது கதைதானே மண்ணின் பெருமைகள் பொண்ணுக்கு புரிஞ்சா மனசும் குளிராதா குஞ்ச கடற்காரி கோபமும் மறைஞ்சா வாழ்விங்கு மலராதா வானவில்லை காணவில்லை காரணமும் தோணவில்லை காதல் என்றும் முடிவது இல்லை உயிர் இரண்டாய் பிரிவது இல்லை மனம் என்ற சோலையில் மறுபடி வசந்தம் வந்தே பேசாதா மனம் என்ற சோலையில் மறுபடி வசந்தம் வந்தே பேசாதா பூந்தெல்கள் வீசாதா பௌர்ணமி நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு இது விதி தானா பொன்னே புதிர்தானா சொல் சரிதானா வந்தது நிஜமா தந்தது விஷமா இந்நிலை ஏனம்மா டேய் யார் ராணி ஊருக்கு புதுசா இருக்க? இந்த ஊர் தாங்க முனியாண்டி மாவங்க. என்னது ஊருக்கு வெளியே இருக்கிற சேரி பயலா? ஆமாங்க. ஏண்டா இது என்ன சேரிக்குள்ள இருக்கிற அம்மன் கோயில் முனியாண்டி கோயில் நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டியாடா? பேசுறது மரியாதை நாட்டாம சாமி கும்பிடுறது கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? என்னடா பெரிய மனசுன்னு பாக்குறேன், எனக்கும் கோவம் வரியா? என்ன திமிரு? டேய் இவனை அடிச்சு கொல்லுடா, அடிடா. என்ன துணிச்சல் ஏத்து பேசுறானே? எப்பவாவது சேரியில இருக்கிறவங்க யாராவது இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்காங்களா? இன்னைக்கு இவன் பிரகாரத்துக்குள்ள போனதால கோவிலே தீட்டாயிடுமா? நீங்க மாறவே மாட்டீங்களா? வயல்ல வேலை பார்க்க இவங்க வேணும், அந்த அரிசியில தீட்டுன்னு சாப்பிடாம இருந்துருவீங்களா? கிணறு வெட்டணும்னா இவங்க வேணும், அந்த தண்ணியை தீட்டு நீங்க குடிக்காம இருந்துருவீங்களா? கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற வேறுபாடு இல்லையா? நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? பாருங்க, என்ன காரணம் சொன்னாலும் நீங்க செஞ்சது தப்பு. அதனால அந்த பையன்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். நானா இந்த கீழ் ஜாதிக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களாடா? கொடா கம்ப. உங்கள எவனுக்காவது தைரியம் இருந்தா இந்த கோட்டை தாண்டி வாங்கடா. ஆத்திரப்படாத தம்பி. இது ஆத்திரம் இல்ல சாமி, நம்ம பொறுமையை சோதிச்சு பாக்குறவங்களுக்கு பதில்.
நாட்டாம அறிவாள தூக்குறவெல்லாம் பெரிய ஆள் இல்லன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? மரியாதையா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு. நாட்டாமையா, ஆதிசங்கரங்கிற மகான் கூட தாழ்த்தப்பட்ட ஒருத்தங்கிட்ட தான் ஞானம் பெற்று எல்லோரும் ஒரே குலம்னு உலகத்துக்கே சொன்னாரு. வெங்கண்ணா, தப்பு என்னதுதான். இப்பவும் பேரங்காலில் விழணும்னாலும் விழறேன். அது தேவையில்லை எஜமா. இப்பவாவது உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும். நிஜந்தாப்பா, கடவுளோட எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு பாத்தியாடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காபி வேட்டி சாமியார் தாங்க. அவன் பொண்ணை அபேஸ் பண்ணிட்டா. அந்த சூரி கூட முந்தா நாள் தான் ஜெயில இருந்து வந்தான். அவனுக்கு அந்த ஊம பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விடிஞ்சா அந்த சாமியாரு மனத்தோட நடமாடக்கூடாது. நீங்க போய் நிம்மதியா தூங்க ஏசமா. அந்த சாமியாரையும் அந்த ஊமை பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன். யாரு யாரு நீ? நீ வீட்டுக்கு போமா. சொல்லுங்க சாமி, இவனை போலீஸ்ல ஒப்படைக்கவா இல்ல இங்கே அடிச்சு உடைக்கவா? இவனை ஒண்ணும் செய்ய வேண்டாம். தவறு செய்யறவனை மன்னிக்கிறது தான் மனித தன்மை. கீழே நாம இருக்கோம், மேல கடவுள் இருக்கான். அவன் நல்லது எது கெட்டது எதுன்னு அவன் பாத்துக்குவான். பாருங்க தம்பி, மனுஷன் மனுஷனா நடந்துக்கணும். போயிட்டு வா தம்பி. வயசு பொண்ணு வீட்டுல வச்சிருந்தது என் தப்பு தான். வாயில்லாத பூச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க யாருமா இருக்கா? யார் இருக்கா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா வாணியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டாக்டர், நிஜமாவா? நான் இதை மனப்பூர்வமா சொல்றேன். டாக்டர், யூ ஆர் ரியலி கிரேட். தம்பி, அன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு தான் கண்ணன் வந்தான். இன்னைக்கு கூப்பிடாமலே கண்ணனா வந்திருக்கீங்க. ஜானகி, ஜானகி. ஓ, வாங்க மேடம், வாங்க. உங்களுக்காக தான் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னோட பர்த்டே. அவரு கூட டெலிகிராம் கொடுத்துட்டேன். பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். வாங்க ஷாப்பிங் போலாம். சாரி ஜானகி, என்னால வர முடியாது. வாட் மேடம்? எங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து நாளைக்கே டேரடன் போறேன். நீங்க ரொம்ப ஃபார்வர்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் சராசரி பொம்பளை. அவரா வந்து பிரியத்தோட கூப்பிடும் போது என்னோட வீணான வீராப்பெல்லாம் போயிடுச்சு. அந்த அன்புல உருகி போயிட்டேன். எல்லா கலைகளையும் விட கணவனோட குடும்பம் நடத்துறதுதான் பெரிய கலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால மனசை மாத்திக்கிட்டு அன்பு கடுமை ஆயிட்டேன். மேடம், அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னால ஷாப்பிங் போனாரு. அவரோட போயிட்டு சாயங்காலம் முடிஞ்சா திரும்ப வந்து உன்னை பாக்குறேன். பாய். அம்மா, டெலிகிராம். அண்ணே, அண்ணே. என்னம்மா ஜானகி, திடீர்னு வழி தவிர எங்க வீட்டுக்கு வந்துட்ட? என்ன விஷயம்? நீங்களே பாருங்க. நாளைக்கு என்னோட பர்த்டேன்னு உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சு அவருக்கு டெலிகிராம் கொடுத்தா அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நாளைக்கு இதே டைம்ல வாணிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி என்ன அங்க வர சொல்லி பதில் டெலிகிராம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நல்லா இருக்கா? இந்த வீட்டுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஆத்திரப்படாத ஜானகி. ஆத்திரம் இல்ல,
இது அவமானம். இத்தனை நாள் என்ன நினைச்சு கூட பார்க்காம அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சும் திரும்பி கூட பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஜானகி, நீ ஏன் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அவனையும் உன்னோட சேர்த்து வேதனைப்படுத்துறாமா? கணவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு உனக்கு புரியலையாமா? எனக்கு தேவை அறிவுரை இல்ல, வாழ்க்கை. வாழ்க்கையா? அத ஒருத்தர் கேட்டோ இன்னொருத்தர் கொடுத்தோ வாங்குறது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படின்னா உங்க தம்பியோட நான் ஒத்து போகலன்னு சொல்றீங்க? உனக்கே தெரியாது, எதையும் எதிர்பார்க்காத அன்பு மனச ஆடம்பரத்தால பறிகொடுத்ததை நினைச்சு வருத்தப்படுப்பா. அண்ணி, ஜானகி, நீ என்னைக்கும் மனவிசுற நித்திய கல்யாணம் நினைச்சுதா என் தம்பி உன்னை சுத்தி சுத்தி வந்தா. ஆனா நீ மனவிசுற பூ இல்ல, காகித பூ. அதான் உன்னை விட்டு போயிட்டான். விலைக்கு போறது நான் இல்ல. ஆமா, விலகி போச்ச நீதான். உன்னால விலகி போனது உன் கணவன் மட்டும் இல்ல, உன் ஊரை, உறவுகளை, சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவன் உன்கிட்ட என்ன எதிர்பார்த்தான்? ஆத்தியை கேட்டானா, அடிமையாக சொன்னானா? நீ வாக்கு கொடுத்தியே உன் பாலிய செய்தி கல்யாணத்துக்கு வந்து முகத்தை காட்டிட்டு போனா, அது தப்பா? அப்படின்னா நான் இங்க அரேஞ்ச் பண்ண பார்ட்டியை கேன்சல் பண்ண சொல்றீங்க? இத பாருமா, பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனா கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறைதான் வரும். அது பெரும் பாக்கியம். அதுக்கு நீ போனாலும் போகாட்டினாலும் நிக்க போறதில்ல. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. ராமாயணத்துல ராமனை பின்தொடர்ந்த ஜானகி இலங்கையில சிறையில் இருக்கும் போது கூட தன் கணவனை மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீ கைக்குள்ள வச்சு அடக்க பாக்குற. அதான் நீ செஞ்ச முதல் தப்பு. இத முதல்ல உணர்ந்துக்க. ராமாயணத்துல வந்த ஜானகி உயர்ந்தவ, நீ அந்த ஜானகி ஆக முடியாது. அண்ணி, கணவனுக்கு மதிப்பு கொடுக்காத பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஏன் சீனியர், திடீர்னு இடுப்பு வலின்னு சொல்லிட்டு போயிருக்கானே, நீங்க பாக்கல? யாருக்குப்பா இடுப்பு வலி? வெள்ளசாமிக்கு தான். என்ன சீனியர், அவன் போய் எவ்வளவு நேரமாச்சு? அரை மணி நேரம் இருக்கும். அவர் வந்துட போறாரு. அத வரமாட்டாரு. என்ன சீனியர், நான் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் முருகேசு. ஒன்னும் இல்ல. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கம்மா. யாரா இருக்கும்? வணக்கம். ப்ளீஸ் பேசிட்டு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என் பேரு சுதாகர். இப்போதைக்கு நான் உங்க ஊர்ல தான் இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்ட். ஓஹோ, துஷ்யந்த மகாராஜா சவுந்தலைக்கு தூது அனுப்பி விட்டுருக்காராக்கும். உட்காருங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் உங்க 2 பேரோட நன்மைக்காக தான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வெறுப்புக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு டாக்டர், உங்களுக்கு அண்ணன் மாதிரி. நீங்க தப்பா நினைக்கலன்னா மனம் திறந்து 2 வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒவ்வொரு உயிருக்கும் வயிற்று பசி, காதல் பசின்னு 2 இருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவானது. இதுல இருந்து பிரம்மா கூட தப்பிக்க முடியாது. அதிர்ஷ்டவசமா வயிற்று பசி உனக்கு தெரிய நியாயம் இல்ல. ஆனா மற்றொரு பசி இருக்க, அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. இல்ல, அது உங்க நினைப்பு. நினைப்பும் இல்ல, கற்பனையும் இல்ல, அதுதான் நிஜம். பணமும் பகுட்டு தான் அந்த காலத்துல வாழ்க்கை நினைக்கிறாங்க. அதுக்கு நீ கூட விதிவிலக்கு இல்ல. ஆனா அவர் அப்படி நினைக்கல. அதனாலதான் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. கட்டின பெண்டாட்டியும் பெத்த தாயும் மறந்துட்டு அந்த பட்டிக்காட்டுல கிடக்கிறது நியாயமா? பாருமா ஜானகி, உன் பிடிவாதத்தால உன் லைஃப நீயே வீணா கெடுத்துக்காத. உன்னோட முடிவுல தான் உன்னோட எதிர்காலமே இருக்கு. ஊரே அவரை தெய்வமா நினைக்குது. காரணம் அவரோட மனசு. அவரால வந்த அதிர்ஷ்டம் உன்னோட ஆடம்பரம். அவரோட தியாகம் உனக்கு அது சுயநலம். அவர் போட்ட பிச்சை உனக்கு இந்த வாழ்க்கை. அவரை நீ சரியா புரிஞ்சுக்கல. பாருமா, வாழ்க்கை உனக்கு கிடைச்சது போல யாருக்குமே கிடைக்காது. கார்ல போறதும் அதிகாரம் பண்றதுதான் வாழ்க்கைன்னு நீ நினைக்கிற. நான் ஒண்ணு சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. இந்த அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காதுமா. நீ உன் தப்ப உணர்ந்துகிட்டு நீ ராமோட போய் சேரணுங்கிறது தான் அவரோட விருப்பம். அதுதான் என்னோட விருப்பமும் கூட. நானாதான் வந்தேன். நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் ராமனுக்காக தூது வந்த ஹனுமான்.
அங்க வர்றதுதான் அத்தை நினைக்கிறேன். கண்ணாலே எரிச்சிருவாங்க போல் இருக்கு. நான் வரேன். யாரு ஜானகி அது? நம்ம ஊர் தான், உங்க பையனோட ஃப்ரெண்டு. ஏதாவது மந்திரமாயம் பண்ணிடுவாங்க, அவங்க வலையில விழுந்துடாத. மொத்தமா வேலையா இருக்காங்களா? இந்த வந்துடுறேன். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி. கதவு திறந்திருக்கு, கீழ் கதவு திறந்திருக்கு, மாடி கதவு திறந்திருக்கோ இல்லையோ தெரியலையே. ஐயோ யாரது? நான் தான் உன்னை கட்டினவன். நீங்க தானா? வேற யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா? ஐயோ பாயெல்லாம் விரிச்சிருக்கே, பூவெல்லாம் சிந்தி இருக்கே. எங்கடி அவன்? எங்க அவன்? ஏங்க இப்படி ஒயிலாட்ட ஆடுறீங்க? பின்னால கரகாட்டம் வந்துகிட்டு இருக்கு. அடச்சே, என்ன தேர் திருவிழா நடக்குது? எங்கடி அவன்? எங்க அவன்? நிறுத்துங்க உங்க சாமி ஆடுத. என்ன அப்படி தேடுறீங்க? அவன் வரட்டும், வேப்பலை அடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சிரு அவனை. எங்க அவன்? வரட்டும். அவன் தான் உங்க அத்தை மவன் வெள்ளச்சாமி. கருப்பா இருந்துகிட்டு வெள்ளச்சாமி பேர் வச்சிருக்கானே அவன். எங்கடி அவன்? அவரை கேக்குறீங்களா? அவர் உங்க கூட தானே வேலைக்கு வந்தாரு. அவர் இன்னும் வரல. அவரு மூஞ்சிய பாரு. ஐயோ என்ன அப்படி ஆட வச்சுட்டு போயிட்டானடி. ஆபீஸ்ல இருக்க முடியலையே. அண்ணா இருங்க, நான் ஆடுறேன். எங்கடா அவன்? என்னடா இடுப்பு வலியா? மாமா நீங்களா? எப்ப வந்தீங்க? என்னடி ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டாலும் தாப்பா. என்னங்கடா என்னங்கடி நடிக்கிறீங்க? சும்மா இருங்க. எப்படா சும்மா இருக்கிறது? இழந்துட்டுல நிக்கிறேன். ஐயோ ஐயோ. எதையோ நினைச்சு வீடு கட்டாத. வீடு கட்டுறதுக்கு நான் என்ன கொத்தனாரா? இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு இடுப்பு வலின்னு சொல்லி ஆபீஸ்ல லீவ் போட்டதும், உனக்கு உடவலின்னு சொல்லி வீட்டுல பாய போட்டதும், அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னதும் கரெக்டா போச்சு. கிள்ளி சோசியக்காரன் சொன்னானா? எனக்கு தான் சொன்னா. என்ன? சொந்தக்காரனால வேலை கிடைக்கும்னு கிடைச்சிருச்சு. எனக்கு தான் சொன்னா, சொந்தக்காரனால குழந்தை பிறக்கும்னு. நான் தான் சொந்தக்காரன். முத்தமா மாமா, முத்தமா மாமா. அப்படியே 2 பேரும் போய் இந்த ரூமுக்குள்ள இருங்க. நான் இங்க ஸ்டூல போட்டு மேல உட்கார்ந்துகிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்த்து சொல்றேன். சரிங்க. செருப்பால் அடிப்பேன். சந்தேகப்பட வேண்டாம், சண்முகோடி வேலை அடி வாங்க போறான். மலை போல வந்த பயம், பனி போல சந்தேகப்பட வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால தான் முடியும். அடப்பாவி, கடைசி பாட்டெல்லாம் ஒரே நேரத்துல பாடிக்கிட்டு இருக்கானே. ஏய் இவன்ட்ட சோசியா பாக்குறீங்க? எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. தலைய பாரு, பௌர்ணமி தலைய. ஏயா உட சட்டி தலையா? என்ன ஆச்சு? ஒண்ணுருவேன். என்னடா எழுதி இருக்கு? எல்லாம் சொந்தக்காரனால தான் முடியும்னு எழுதி இருக்கு. அடப்பாவி, சட்டி தலையா, உன்னால சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சுடா. ஏங்க கஷ்டத்துல இருக்கா ஜோசியம் பார்க்க வருவான். அவனுக்கு ஏதோ உதவியா இருக்குமே எல்லாத்துலயும் சொந்தக்காரன் எழுதுன. இதுல என்ன தப்பு? யோ, இத மாதிரி சொந்தக்காரன் நினைச்சு எத்தனை பேர் தெரு தெருவா அலையறானுங்களோ. முத்தம்மா மொத்தமா அடுப்புல வை. அதாங்க என் பொழப்பு. ஹலோ சீனியர். ரமா, நீங்க எங்க? இவரை பார்க்கத்தான் வந்தேன். ஏய் என்னடா இதெல்லாம்? அண்ணே, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கிசுகிசு. எனக்கு இடுப்பு வலி வந்ததே இதுக்குத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு நான் ட்ரெஸ் பண்ண தான் வந்தேன். நீங்க முத்தமாவ சாரி அண்ணியே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கமான் சாமி, கமான். வேசாமியா? ஆமா, வேதாரண்ய வெள்ளச்சாமிக்கு இதை சுருக்கிட்டேன். வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இத சுருக்கிறதுக்காவது டைம் இருந்துச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கைய சந்தேகிக்கிறாங்க. முத்தம்மா என்னங்க? கிளி. கிளீனரே? கிளீனரா? அட ஆம்பளை கிளி. நான் லாரி கிளீனராக்குன்னு நினைச்சேன். ஐயா இங்க காத்துட்டு இருக்கிறது என்ன செய்யறது? நாம செஞ்ச பாவம். அவங்க சாப்பிட்ட பிறகுதானே நாம. என்னமோ போ. என்ன வீடோ என்ன குடும்பமோ புருஷன் புருஷன் சொல்றதே தவிர புருஷனை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. இதே மத்தவங்க வீடா இருந்தா போடி நாயன் விரட்டி இருப்பாங்க. உண்மைதான். என்னம்மா என்னாச்சு? யாரு என்ன சொன்னாங்க? யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு நானே செஞ்சுக்கிட்டேன். என் திமிரு என் அகம்பாவோ என்னை இப்படி ஆக்கிடுச்சு. ஜானகி, ஜானகி நான் சொல்றத கேளு. உங்க பேச்சு கேட்டுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். என்ன நம்புறவருக்கு துரோகம் செஞ்சுட்டேன். கட்டின புடவைய மாத்திக்க சொன்னீங்களே, கட்டின புருஷனை கூட மாத்திக்க சொல்வீங்களா? ஜானகி இங்க வா, பொண்ணு இங்க வா.
இந்த பேச போடுற வாழ்க்கை இன்னைக்கே இப்பவே முடிஞ்சிடுச்சு. Oh God. என்னாச்சு டாக்டர்? என் ஜானகி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 400 மைல் ஒரேடியா டிரைவ் செஞ்சதாலதான் எக்ஸாக்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் a more of a shock than an accident. She is really lucky. இப்ப கூட நினைவு திரும்பலாம். Don't disturb her. Okay? கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே போறீங்களா?